அனைவருக்கும் வணக்கம். என்னடா பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? கரண்ட் இல்லைங்க. காலையில் 9 மணிக்கு போன கரண்ட்டு 5 மணிக்கு தான் வருமா. இந்த வாரமே இதோட 3வது நாள் வந்து சடவுன் வந்து போட்டிருக்காங்க. வேறு வழி இல்லை, நம்ம இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறனால எங்கள் மாமா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என்னென்னா, ஸ்டாலின் வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்திக்கிட்டே இருப்பார். 3 தடவை வந்து உயர்த்திட்டார். ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வரல. இதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கரண்ட் பில்லுக்கு வந்து ஒரு கேடு. கரண்ட் ஆனால் இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம எதனால் பேசியே ஆகணும் இந்த விஷயத்தை. ஏன்னா, ஒரு தாத்தா இருக்கார், ஆபாச பேர்வழி தாத்தா. அந்த தாத்தா அண்ணன் சீமானுக்கு வந்து பாடம் எடுத்தார். அதாவது சீமான் வந்து போய் ஸ்டாலினை வந்து சந்திச்சிட்டாரு. சீமான் வந்து மாண்புன்னு பேசுகிறாரு. சீமான் எப்படி தெரியுமா, பணக்கார வீட்டில் வந்து இறந்தாங்கன்னா போகிறாமா, பதவியில் இருக்கிறவங்க இறந்தாங்கன்னா போகிறாமா. ஆனால் சாதாரண ஆட்கள் இறந்தாலும் வந்து போக மாட்டார். அதாவது பணம் இருக்கவங்க தமிழ்நாட்டில் கடைக்கூடையில் இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மா வந்து 100 வருஷம் வாழ்ந்துட்டு இறந்தால் கூட சீமான் வந்து போய் அந்த அடக்கம் பண்ணுற வரை இருப்பார். அப்புறம் சீமான் வந்து மாண்புன்னு பேசுகிறாரு. ஆனால் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அயோக்கிய பையில அப்படிம்பாருக்கா. யாரா வந்து நான் வந்து வர்றேன், காமராசரோட அந்த கதவை யாரா முன்னது, எந்த அயோக்கிய பேடா முன்னது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் சீமானுக்கு வந்து மாண்புன்னு பேசுகிறாரு. மாண்பே இல்லை அப்படின்லாம் பேசின இந்த தாத்தா ஒருத்தர் இருக்கார். அந்த கெல்ட்டு தாத்தா அப்படின்னு தான் சொல்லணும். சரி விடுங்க. அந்த தாத்தா வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா. இவர் வந்து திராவிடத்திட்ட வாங்கி திங்கிறாரு அப்படின்னு தெரியும், வேல்முருகன்ட்ட வாங்கி திங்கிறாருன்னு தெரியும். ஆனால் இவர் முத்தாரெல்லாம் போய் ஆதரிச்சு உட்காந்துக்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் கேவலத்தோட உச்சம். அவனே ஒரு ஆபாசவாதி, ஒரு அயோக்கிய பையன். அவனுடைய வீடியோ தம்ப்லைனில் வந்து பாருங்களேன், நாம் தமிழ் கட்சி பெண்களை பதம் பார்த்து விளையாடிய பொறுக்கி சீமான் அப்படின்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணுவான். அந்த மாதிரி தான் தம்ப்லைன் வைப்பான். நாம் தமிழ் கட்சி மாலாரி பாசையில் சீமான் குடியும் குட்டையனும் கும்மாளம் அப்படின்னு சொல்லி பேசுவான். கைல்வழி சம்பவத்துடன் சீமான் 108 பெண்களை உல்லாசம் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடியவன் இந்த முத்தார் அப்படிங்கிற மானங்கட்டவன். அந்த மானங்கட்டவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த விழாவில் வந்து கலந்துருக்காரு. 1ஆம் ஆண்டு அவன் ஒரு சேனல் வச்சுருக்கா, அது ஒரு ஹேர் சேனலு. அதில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து சொன்னார், அதாவது சொல்லீர் பயனுடைய சொல்லீர் பயனில்லா சொல். சீமான் வந்து அயோக்கிய பயனேன்னு சொல்லி கேட்டார். எவன்டா வந்து 3 நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தலைவன் எந்த வழியோ அது மாதிரி தானே மக்கள் இருப்பாங்க. அப்போ சீமானே இப்படி ஆபாசமாக பேசுகிறாரு. இதுக்கே எந்த அயோக்கியப்பேடா கதவு முன்னது கேட்டாதே ஆபாசம் அப்படின்னு சொல்லி பேசினா, இந்த கெல்ட்டு தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, போய் முத்தார்கிட்ட போய் உட்காந்துருக்காரு. முத்தார்கிட்ட போய் வாங்கி திங்க போனாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. இவர் ஒரு பக்கம் போய் உட்காந்துருக்காரு. அப்படின்னா இந்த அமீர் அப்படிங்கிறவர், ஐயோ அமீர் சீமான சொல்லுவார், அமீர் வந்து இறையச்சம் கொண்டவன், அவன் எந்த விஷயத்தினாலும் வந்து இறைவனுக்கு வந்து பயந்துக்கிட்டே செய்வான்னு. ஆனால் அந்தால அமீரை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுங்களேன், போச்சு. ஐயோ சீமான் கட்சிக்காரன் என்னை பேசிட்டான், நாம் தமிழ் கட்சிக்காரன் என்னை பேசிட்டான் அப்படின்னு சொல்லி கதருவான். இந்த அளவுக்கு அண்ணன் சீமான் குறித்து கட்சி பெண்கள் குறித்து பேசினா இந்த அயோக்கிய முத்தார் அப்படிங்கிற கேடு கட்டவன் அங்கே போய் இந்த அமீர் அப்படிங்கிற கூறுகட்டவர் வந்து உட்காந்துருக்காரு. என்னையா அது கேவலமாக தெரில உனக்கு அமீர், சோத்தா திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த திருமாவளவன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்தாருடைய அந்த திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது எல்லாம் போகிறது. என்னென்னா அவருக்கு 2 சீட் வேணும். அதான் அண்ணன் சீமானை சொல்லுவார்ல, சீமான் வந்து முட்டாள்தனமாக அரசியல் பண்ணுறாரு, குழப்ப அரசியல் பண்ணுறாரு, ஆபத்தான அரசியல் பண்ணுறாரு, இப்படியே பேசுவார், வெறுப்பு அரசியல் பேசுகிறாரு, அப்புறம் இடைச்சேடுகள் அரசியல் பேசுகிறாரு. நம்மளோட எதிரி அப்படிங்கிறது டெல்லியில் இருக்க ஹிந்தி பேசுகிறவன் தான், பார்ப்பனன் தான், பிராமணன் தான் எதிரி. ஆனால் சீமான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர், மலையாளி, கன்னடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒரு வெறுப்பு அரசியலை இது பண்ணுறாரு. அதானி அம்பானி தான் நம்மளுக்கு எதிரி. ஆனால் சீமான் வந்து சொல்லுவார், இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய கூலி தொழிலாளியே எதிரிம்பார். அப்போ சீமான் வந்து பார்த்திங்கன்னா சட்டியோடு இருந்தாராம், இவர் தான் வந்து காப்பாற்றினாராம், அப்படியெல்லாம் வந்து பேசுவார்னு திருமாவளவன். ஆனால் அதே திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பாட்டு தாங்க போட்டார். கையை கட்டி நுங்கு போய் புத்தி அப்படின்னு இப்படி ஒரு டான்ஸை போட்டார். உடனே வந்து கதறினாங்க. இந்த மாலின்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பார்த்தீங்களா, சாட்டை துரைமுருகன் வந்து எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் வந்து பேசுனீங்களப்பா. சீமானனை மனைவி குறித்து, சீமானனை அவங்க அம்மா குறித்து இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடிய ஒரு 4ஆந்தர ஹேர் இருக்கவன் இந்த முத்தார். அவன் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறீங்களே, இந்த திருமாவளவன் கலந்துக்கிறாரே, அவருக்குன்னா வெக்கமே இல்லையா? இதில் இந்த தாத்தாட்ட நம்ம வந்து நிறையா கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த திருமாவளவன் தெரியும், அவள் திராவிட கைக்கூலி, திராவிட அறிவரடி, அவள் தான், அது நம்ம வந்து பேச தேவையில்லைன்னு வைங்களேன். அவரை நம்ம எப்போயும் போகிற போக்கில் வந்து 2 அடி அடிச்சு விட்டு போயிட்டா முடிஞ்சு. அது மாதிரி அமீரும் வந்து வெளிப்படையாக தெரியும், அந்த ஆள் வந்து திராவிட கைக்கூலின்னு. ஆனால் இந்த கெல்ட்டு தாத்தா வந்து எனக்கு என்னென்னா டென்ஷன் ஆகுது மக்களே. ரொம்ப உத்தம மாதிரி வந்து பேசக்கூடிய அந்த கெல்ட்டு தாத்தா, அண்ணன் சீமான் பேசுனது ஆபாசம் அப்படின்னு சொல்கிற இந்த கெல்ட்டு தாத்தா. ஆனால் இந்த வேல்முருகன் இது அந்த கட்சியில் தான் தூங்கிட்டு இருக்குது. அந்த கட்சி தலைவரே மேடையில் பேசுகிறாரு. விஜய் வந்து நிற்கிறாராமா, பெண்கள்லாம் போய் கட்டி பிடிக்கிறாங்களாமா, லிப்கிஸ் அடிக்கிறாங்களாமா,
மாற்றானுக்கு மனைவியாக போகிற இது பழவியாக போகணும் இந்த மாதிரி பண்ணுதான். இதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டி கொடுக்கலாம் எந்த மாதிரியான வார்த்தை பாருங்கள். அதுக்கெல்லாம் வந்து கொந்தளிக்காத இந்த வியனரசு, வெக்கங்கட்ட வியனரசு, வெக்கங்கட்ட தாத்தா, கெல்டு தாத்தா சீமான் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிட்டாரு அப்படின்னு உருட்டுறது. அதுக்கப்புறம் இந்த பொன்முடி பேசுனதுக்கு நின்னா அதெல்லாம் பேச மாட்டார் தாத்தா, அங்கே வந்து வாய் வைக்கிறது இல்லைங்க. இப்போ என்னன்னா அவருக்கு முன்னாடியே சொன்னார் இல்லையா, சீமான் வந்து கனிமொழியை ஜெயிக்க வச்ச என்னை வந்து, அதாவது இவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. ஆனால் சீமான் வந்து இவரை போடாமல் வேறு ஒரு பெண்ணு கொடுத்தாங்களாமா. அது காரணம் நான் 12% தான் வந்து அந்த பெண் எடுத்தாங்க, இவருன்னா 18% வந்து எடுத்துகிட்டு பாராமா. அப்போ இது எடுக்க இப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்ட குறைச்சி கனிமொழியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சீமான் மறைமுகமாக வந்து வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் இந்த தாத்தா உட்காந்து ஏன் பேசுகிறாருன்னா இப்போ தான் புரியுது. வாங்கி திங்கிற காசுக்கு நல்லா கூறாயா இருந்தாலும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உழைச்சி சாப்பிடுங்கடான்னு, உழைச்சி சாப்பிடுங்க தாத்தா. இப்படி வந்து மானங்கட்டு ரோசங்கட்டு வெக்கங்கட்டு அவனே ஒரு ஈத்தர பையன் முத்தார் அப்படிங்கிறவனை எவனுமே அவனை மதிக்க மாட்டாங்க. அந்த பக்கத்தில் உட்காந்துரு காந்தராஜ் ஆபாச பேர்வழி அதுங்கெல்லாம் வந்து இது ஒரு ஆபாச கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்பயே சந்தேகமாக இருந்துச்சு, இந்த ஆள் எதுக்குடா சாட்டை துரைமுருகனை குறி வைக்கிறான். ஏன்னா சாட்டை துறையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியே ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த சாட்டை துறை வந்து முதலமைச்சர் கொடுத்து மரியாதை பேச மாட்டார், அமைச்சர் கொடுத்து மரியாதை பேச மாட்டார், அவர் வாட்டில் இஷ்டத்துக்கு வந்து பேசுவார். சேட்டை துரைமுருகன் அப்படி அவர் குரல், சேட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி அந்த சாதிய வன்மத்தை வந்து கற்றுக்குவார். தாத்தாவுக்கு வந்து சாதிய வன்மம் வந்து அதிகங்க. இப்போ எப்படி இந்த திருநெல்வேலியில் வந்து கவின்குமார் இறந்துருக்கார் இல்லையா, எதுனாலன்னா இந்த மாதிரி கெல்ட்டு தாத்தானால தான். கெல்ட்டு தாத்தா உட்காந்துக்கிட்டு இவன் வந்து தேவர் சாதி, இவன் வந்து தேவரில் இருக்கவன் பூரா அப்படியே லிஸ்ட் எடுக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் பூரா இவன் பாருங்கள் தேவா தேவர், அப்புறம் சாட்டை தேவர், அப்புறம் இன்னும் இடுபவன கார்த்தி தேவர் அப்படின்னு சொல்லி ரேட்டா இப்படி தான், இதுதான் இவங்க வேலை. ஆனால் வன்னியர் நிறையா பேர் இருக்காங்க, பறையர் இருக்கிறாங்க, படையாச்சி இருக்காங்க, நாடார் இருக்காங்க, கோணார் இருக்காங்க, எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க. ஆனால் இந்த கெல்ட்டு தாத்தாக்கு என்னென்னா சாதி புத்தி அப்பட்டமாக இருக்க போய் தான் அப்படி வந்து கொந்தளிக்கும். ஸோ ஒரு ஏதோ பெரிய எனக்கு என்னென்னா தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணுற ஒன்றா நம்பர் அயோக்கிய பையில இந்த கெல்ட்டு தாத்தா தான். இது வந்து சீமானுக்கு பாடம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே கேவலமாக இருக்குது. சொல்வாராம் சீமான் அரசியல் பண்பாடு பற்றி பேசுவார், நாகரிகம் பற்றி பேசுவார், மாண்பு என்று பேசுவார். சீமான் இதெல்லாம் பேசுனாராம். ஆனால் சீமான் வந்து ஆபாசம் பேசுகிறாரா. என்னடா சீமான் ஆபாசம் பேசுகிறாரு எனக்கு புரியவே இல்லைங்க. இப்போ நீ ஒரு ஆபாசவாதியில் போய் உட்காந்துருக்க பார்த்தீங்களா, முத்தார் பக்கத்தில் போய் இங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா கெல்ட்டு தாத்தா, அதை விட ஆபாசம் எதுவுமே இல்லை. அதுக்கு திருமாவளவன் மாதிரி நீங்கள் டேரெக்டாக போயிருங்க, எனக்கு 2 சீட்டு தாங்க வேணும். வேல்முருகன் மாதிரி அந்த ஒட்டு தின்ன கட்சி தான், அவரை நம்ம இப்போ விமர்சிக்க வேண்டியது இல்லைன்னு வைங்களேன், ஒட்டு தின்ன கட்சி தான். ஆனால் கருணாநிதி மாதிரி தலைவர் யாருமே இல்லை, கருணாநிதி சிறந்த தலைவர் அப்படின்ட்டுருவார். ஆனால் ஒரு சீட்டுக்காக வந்து வேல்முருகன் பேசுகிறவட தானே. அப்போது அவர் மாதிரி நீங்கள் போய் சொல்லிடுங்க கருணாநிதி சிறந்த தலைவர்னு. அப்படி சொல்லிட்டு வாங்க. ஏன் அப்படி தமிழ் தேசியம் மாதிரி போர்வையில், அப்படியே தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி போர்வையில் இப்படி வந்துட்டு எதுக்கு சீமானை வந்து விமர்சிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதேனும் ஒன்று இருந்தால் ஆமாடா நான் திமுக காரன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, இந்த முத்தார்கிட்ட போனீங்கல்ல, வெக்கங்கட்டு மானங்கட்டு அவங்க நிகழ்ச்சிக்கு வந்து போனீங்கல்ல, வெக்கமே இல்லாமல். அப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுங்க, ஆமாம் நான் திராவிடத்தை ஆதரிக்கிறேன் தான், தமிழ் தேசியங்கிறது சும்மா நான் அதை வந்து பேருக்கு வச்சுக்கிட்டு அது வந்து இது பண்ணுவேன், எவனாவது கொடுத்தானா நான் வந்து கொடுக்க வேண்டியது தான் நான் போயிடுவேன் அப்படி சொல்லுங்கள் தாத்தா. தாத்தாவுக்கெலாம் நான் பதில் வழியை போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆபாச தாத்தா வந்து பொழுதன்னைக்கு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருமா மாதிரி வேல்முருகன் மாதிரி என்ன அமீர் மாதிரி ஆமாடா நான் வந்து ஊப்பி தாண்டா அப்படின்னு சொல்லிடுங்க சரியா தாத்தா. அது மாதிரி இடும்பவன கார்த்தி குறித்து பேசும்போது சம்பந்தமே இல்லாமல் அந்த பெண்ணை இன்னொரு பெண்ணு ஒன்று இடும்பவன கார்த்தியான விஷயத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா மோனிகன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் விமர்சனம் பண்ணுறார். வயசுக்கு ஏற்ற பேச்சே இல்லைங்க, ஆபாச பேச்சு, ஆபாச தாத்தா தான் இவர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.